ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபைனல் பார்ட்டும். நம்ம வந்து பார்க்கலாமா? ஹீரோயின் வந்து நேற்று என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு கதை வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது என்ன கதைனா, ஒரு அனாதையான ஒரு ரேபிட் இருந்துச்சான். அந்த ரேபிட்க்கு வந்து யாருமே பாசம் காட்டுறதுக்கு இல்லையாம். அப்போ வந்து ஒரு டெடிபியர் வந்துச்சான், நான் உனக்கு பாசம் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து இந்த ரேபிட்க்கு வந்து டெடிபியர் மேலே லவ் வந்துடுச்சான். அப்போ வந்து அந்த டெடிபியர் வந்து அந்த ரேபிட்டை விட்டுட்டு இன்னொருத்தவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அப்போ தான் அந்த ரேபிட்க்கு புரிஞ்சு, அவங்க நம்ம கூட சும்மா சிம்பத்திக்காக மட்டும்தான் இருந்திருக்காங்க, அவங்க நம்மளை லவ் பண்ணல அப்படின்னு வந்து அந்த ரேபிட்க்கு தெரிய வந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிக்கிறாங்க, அழுறாங்க. இதை பார்த்துட்டு செகண்ட் ஹீரோக்கு ரொம்ப பயமாயிடுது. என்னடாமா ஆச்சு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க மடியில் சாய்ச்சி வச்சுட்டு, அழாத, ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் தானே. கூட்டிகிட்டு போகிறப்ப ஹீரோ, நில்லு, நான் அவளை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, நான் அவளை போய் போட்டே வரேன் அவளுடைய பெட்ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ரூமுக்கு போய் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வராங்க. ஹீரோயினுக்கு வந்து இடிமேல் என்னன்னா பயம், அதனால தான் அவள் என்னை பார்க்க வந்திருக்கா, நான் வந்து அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கடுத்து ஹீரோக்கு செம்மையாக காண்டாகுது. எப்படி நீ என்னையை கஷ்டம் நேரத்தில் வந்து என்னையை தேடாமல் நீ எப்படி அவனை தேடலான்னு சொல்லிட்டு கையில் நங்கு நங்குன்னு இட்டுட்டு இருக்கான். அதுக்கடுத்து ஹீரோயின் வந்து காலையில் அந்த டாக்டரை பார்க்கணுன்றதுக்காக போகிறாங்க. நீ என்ன அவனை பார்க்க தான் போறியா, எதுக்கு அவனை பார்க்க போகிற அப்படின்லாம் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட. ஹீரோயின் வந்து எப்பயுமே ஹீரோவை அண்ணான்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ வந்து அண்ணான்னு கூப்பிடாம அவங்க பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. அதனால வந்து ஹீரோ வந்து கேட்குறாங்க, எதுக்கு நீ பேர் சொல்லி கூப்பிட்றன்றதுக்கு நீங்கள் முதல்ல என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கள், நான் அப்போ தான் உங்களுடைய தங்கச்சியாக இருப்பேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோ வந்து என்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஹீரோயினுக்கு செம்மையாக கண்டாயிடுச்சு. முதல்ல இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வரும்போது செகண்ட் ஹீரோ பார்த்துறாங்க. அவங்க பார்த்துட்டு நீ இங்கே தான் இருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோ வாட்டுக்கு ஹீரோயின் அலேக்காக கையில் தூக்கிட்டு போய் தண்ணியில் போய் நல்லா போட்டுறாங்க. இப்போ ரொம்பவே ஹாட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த தண்ணிக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க. அதுக்கடுத்து நீயும் கொஞ்சம் சூடாக இருக்க, நானும் கொஞ்சம் சூடாகிறேன், நம்ம 2 பேர் சேர்ந்து காம் ஆகலாமா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறான் அந்த தண்ணிக்குள்ளேயே. அதுக்கடுத்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து தலை தோற்றி விட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, செட்யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க கிட்ட வந்துட்டுருக்காங்களா, கிட்ட வந்து அதாவது கழுத்துலலாம் அந்த மோந்து பார்த்துட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிஜமான்னு பார்த்தா ஹீரோக்கு வந்திருக்க கனவு. இது நிஜமாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும், இவன் வெறும் கனவை கண்டுட்டு இருக்கான், என்னத்துக்கு எனக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. இதுக்கடுத்து செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயின் ஒரு டெடிபியர் வச்சுருப்பாளா, அது பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புதுசு வாங்கிட்டு போகிறாங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு, இனிமேல் அந்த டெடிபியரோட நீ அவள் லைஃப்பில் இருக்க மாட்டேன், நான் மட்டும்தான் அவள் லைஃப்பில் இருப்பேன், இந்த டெடிபியர் மட்டும் மாற போகிறது இல்லை, நீயும் தான் மாற போகிற அப்படின்னு அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு செம்மையாக காண்டாயிடுச்சு. அவங்க அடிக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இது கேட்டுட்டு தான் ரொம்ப காண்டாயிட்டு அவங்கள தரன்னு இழுத்துட்டு அப்படியே போகிறாங்க. இழுத்துட்டு போயிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க அரெஸ்ட் பண்ண மாதிரி உட்காந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னை விடுங்க, நீங்கள் என்னுடைய பிரதர் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் உன்னை லவ் பண்ணேன், அதனால் நீ யார்கிட்டையுமே க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோவோட சொல்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஹீரோயினுக்கு ரொம்ப லேட் ஆகுதா, டைம் ஆகுது. அதுக்கடுத்து வந்து ஹீரோயின் வந்து வயலின் பெருசாக இருக்கா, அது வாசிச்சிட்ருக்காங்க. அதில் வந்து இந்த கையை அறுத்துக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கும்ல வயராட்டம், அது வந்து கையை அறுத்துக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு படபடப்பாயிட்டு, என்ன ஆச்சு, நான் தான் சொல்கிறேன்ல இப்படிலாம் பண்ணாத, பார்த்து பண்ணுன்னு, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை வந்து அவங்க வாயில் சப்புறாங்க. அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ஹீரோ என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் வாட்டுக்கு எந்திரிச்சு போகிறாங்க. இனிமேல் நீங்கள் எனக்கு அண்ணாவும் இல்லை, நான் உங்களுக்கு தங்கச்சியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு போகிறாங்க. ஹீரோக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. அதுக்கடுத்து வந்து ஹீரோக்கு எப்பயும் போல் கனவா என்னன்னு தெரில, ஹீரோயின் வந்து அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வர்ற மாதிரி தான் கனவு வந்துட்டுருக்கு. ஹீரோவை செட்யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க கழுத்து, இடுப்பு அந்த மாதிரிலாம் தொட்டுகிட்டே இருக்காங்களா, என்ன நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கனவுலேருந்து எந்திரிச்சிடுறாங்க. கருமம், நமக்கு இந்த மாதிரிலாம் கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து கூட பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த டாக்டர் கூட பேசுகிறேன்றனால ஹீரோக்கு செம்மையாக கண்டாயிடுச்சு. நீ எப்படி அவங்க கூட எல்லாம் பேசலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் யார் கூட வேணால் பேசுவேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்குது. நீ அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றாங்க ஹீரோவும். ஹீரோயின் அப்பயும் நான் அவங்க கூட தான் பேசுன்னு சொல்கிறதுக்கு ஹீரோவோட தூக்கிட்டு போய் அங்கே போய் உட்கார வச்சுக்கிட்டு, அதெல்லாம் நீ பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது அப்படின்றாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் மேரேஜ் ஆக போகுது இல்லை, அதை கேன்சல் பண்ணுங்கன்றதுக்கு அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மறுபடியும் கோவம் வந்துடுது. அவங்க வாட்டுக்கு அங்கிட்டு இருந்துட்டு எந்திரிச்சு போகும்போது, அதாவது ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போகிறாதானே அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் தள்ளி விட்டுறா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம்மையாக கண்டாயிடுது. நீ இனிமேல் என் வீட்டுக்கு வராத அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறாங்க.
அதை கேட்டு இவளுக்கு காண்டாயிடுது. நீங்கள் அண்ணன் தங்கச்சி அதோட நிப்பாட்டிக்கோங்க, நான் அவங்கள பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து ஹீரோயின் தப்பு பண்ண மாதிரி ஹீரோ வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. அதாவது அவங்க முகத்தில் மட்டும் கொஞ்சம் டிஷர்ட்டை தூக்கி விட்டு அப்புறம் இறகு இருக்குது தானே அதை வச்சு கிழிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது. அண்ணா என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினும். நீ தானே தப்பு பண்ண, அப்போ தப்பு பண்ணதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல, நீ அவங்க கூடலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிண்ணா நான் பேச மாட்டேன், நீங்கள் மூலம் என்னை விடுங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவத்தில் வந்து அதெல்லாம் பண்ணல, அதுக்கிட்ட கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே க்யூட்டாக ரொமான்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு எடுத்து அவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாங்க, டேய் மவனே இருக்கியாட வீட்டில், கதவு திறக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களே கதவு திறந்துட்டும் உள்ளே வர்றாங்க. இவங்க அப்பா ஒன்றும் தெரியாத மாதிரி போய் நின்றுக்கிறாங்க. அதுக்கடுத்து வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிற வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு, என்ன உங்கள் பையன் எங்கள் பொண்ணை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க, என்ன பிள்ளையை பெற்று வளர்த்துருக்கீங்க, நாங்கள் வந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்ட்டாங்க. அதனால ஹீரோ கூட்டு வச்சு அவங்க அப்பா திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாங்க, என் தங்கச்சி அவள் ரொம்பவே பாடுபடுத்துனா, நான் அதனால தான் பண்ணேன், அவள் நம்ம சொந்தம் தானே நம்ம தங்கச்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் எனக்கு முக்கியம் இல்லை, நீ எப்படியாச்சும் அவகிட்ட சாரி கேட்டு நீ வந்து சமாதானப்படுத்தணும் அவளை அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோவும் அவங்க இந்த பொண்ணை போய் பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கு செம்மையாக காண்டாயிடுச்சு. அவங்களும் வந்திருப்பாங்க, கிளாஸை கீழே போட்டுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்ருக்காங்க. நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்கள் நீ லவ் பண்ணுன்னு சொன்ன எல்லாமே போய் தானா, அப்போ நீங்கள் நீ லவ் பண்ணலையா, அதனால தான் அந்த பொண்ணு கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் மட்டுக்கு ரொம்பவே கேட்டுட்டு அதுக்கடுத்து ஹீரோ தள்ளி விட்டுட்டு அவங்க அந்த சைடு போயிடுறாங்களா. அதுக்கடுத்து டாக்டர் வந்துடுறாங்க. 2 பேருக்கும் சண்டை வந்துட்டுருக்கு. ஹீரோ வந்து அந்த டாக்டரை கை நீட்டி அடிச்சிடுறாங்களா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் செமையாக காண்டாயிடுது. நீ எப்படிற அவனை அடிக்கலான்ற மாதிரி வந்துட்டு, நீங்கள் எதுக்கு அவங்களும் அடிக்கிறீங்க, அவங்க என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அவனுக்கு இப்போ ஒரு ஆனந்தம் தான். அதனால கோஆப்ரேஷன் வந்து அவங்க வீட்டில் கேன்சல் பண்ணிடுறேன்னு சொன்னால ஹீரோவுடைய அப்பா வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவனை வந்து முட்டிக்கால் போட வச்சுருக்காங்க. 2 பேர் இருக்க இடத்துல வந்து டாக்டர் வந்துட்டு, நான் வந்து உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நான் வந்து அவளை லவ் பண்ணுறேன், அதனால் நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து அவளை எனக்கு கட்டி கொடுத்தா போதும், நான் இந்த கோஆப்ரேஷன் நான் எப்படியாச்சும் உங்கள்கிட்ட வாங்கி தர்றேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோவுக்கு செமகாண்டாயிடுச்சு. நீ எப்படிறா அவனை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டு, நீ எல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அடிக்க போகிறாங்களா. அப்போ அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து தடுத்துடுறாங்க, நீங்கள் எப்படி அவங்கள அடிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவுடைய அப்பாவும் எப்படியாச்சும் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்தால் போதும், நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ நைட் வந்து ஹீரோயின் கிட்ட தான் போகிறாங்க. அங்கே வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஹீரோவும் அழுறாங்க, நீங்கள் என்னை விட்டு போகாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. அதுக்கடுத்து இந்த வில்லி பொண்ணு தான் காட்டுறாங்க. அவன் நார்மலாக வந்து போக ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவங்க வீட்டில் அவங்களும் டாக்டரும், இவ்வளோ நாள் டாக்டர்னு ஒருத்தவங்க கேரக்டர் பார்த்துருப்போம் தானே. இவங்களுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது என்னென்னா, ஹீரோவுடைய அப்பா இருக்காங்க தானே, அவங்க தான் இவங்களுக்கும் அப்பா. அதாவது 2ஆம் தரத்துடைய பையன் தான் இவங்க. அவங்க அம்மா வந்து செத்து போயிட்டாங்க. அது காரணம் ஹீரோவுடைய அப்பா தான்றனால தான் அவங்க வந்து பழி வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் ஹீரோயின் மேலே வச்சிருக்க லவ் உண்மையானது தான். அவங்களும் அதுக்கடுத்து இப்போ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க தானே, அந்த பொண்ணு சேர்ந்து பண்ண பிளான் தான் இது. நான் வந்து அவளை எடுத்துக்கிறேன், நீ வந்து அவனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிட்டு தான் அந்த குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கோஆப்ரேஷனை காட்டி இந்த பொண்ணும் அவங்க வீட்டுக்கு வர்றது போகிறதுமா இருக்காளா. அதனால ஹீரோயினை ரொம்பவே போட்டு டார்ச்சர் பண்ணுறா. நீ என்ன அப்படி இருக்க இப்படி இருக்க அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்கடுத்து ஹீரோயின் வந்து எப்பயுமே அந்த டாக்டர் கூட சுற்றிட்டு இருக்கனால ஹீரோக்கு செமையாக காண்டாயிடுது. அதனால அவனை வந்து தனியாக ஒரு ரூமில் அடைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகமே ரொம்ப மோசமானது, ஒருத்தவங்க நல்லவங்களா இருந்து அவங்க இந்த உலகத்தில் வாழவே தகுதி இல்லாதவங்கன்னு நினைக்கிறது, அதனால நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ இந்த ரூமை விட்டு எங்கேயும் வெளியே போயிடாதடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சங்கிலி வச்சு கட்டுறானா. அந்த பிள்ளைக்கு பயம் வந்துடுது. என்னை விட்டுன்னு சொல்லி அழுறாளா. அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்னா அதை கட்டி முடிச்சுட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான். இதுக்கடுத்து ஹீரோயின் வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இவங்க வந்து கல்யாண விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மேரேஜில் சம்மதமா அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு சம்மதம்ன்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு எனக்கு சம்மதம் தான் அப்படின்றாங்க. இப்போ வந்து டாக்டருக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுது, ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து டாக்டர் வந்து ஹீரோயினை அவங்க வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே பார்த்தா இவங்க அம்மா செத்தாங்கல்ல, அதை குறித்து எல்லாமே இவங்கள பழி வாங்கினா அவங்க நம்ம அம்மாவை கொண்ட லிஸ்ட்டில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. அதில் ஹீரோயின் ஃபோட்டோ எல்லாமே இருக்கா. அதனால
இதனால தான் இவன் நம்மளை விரும்பியிருப்பானாட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டரும் பின்னாடி வந்துட்டு அவன் வாயை பொத்திட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயின் வந்து அங்கேருந்து தப்பிக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் அவன் வாயை பொத்தி வந்து கட்டி கூட்டிகிட்டு வந்துடுறான். இங்கேருந்து எங்கேயும் போகாதுடாமா, நான் ஒன்றும் பழி வாங்க மாட்டேன், நான் அந்த ஃபேமிலியை மட்டும்தான் பழி வாங்குவேன். ஏன்னா அவங்க தான் எங்கள் அம்மாவுடைய சாவுக்கே காரணம். எங்கள் அம்மாவை அந்த படுபாவி ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டு அவன் வாட்டுக்கு நான் பிறக்கும் போது எங்கள் அம்மா செத்துட்டாங்க தெரியுமா, அது எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அவன் பக்கத்தில் போய் உட்காரும் போது ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. அதை பார்த்துட்டு இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இனிமேல் அந்த டெடி பேர் வேணாம், நான் அவனுடைய ரேபிட்டாகவே இருக்கேன், நான் எப்பயுமே உனக்கு சொந்தமானவங்க, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் உனக்காக தான் அவங்கள பழி வாங்குறதே நியாயமாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு செய்கிறது என்னமே வந்தேன் அதுக்கு ஒழுங்குபடுத்தி பேசிகிட்டு இருக்கான். அது என்ன ஃப்ளாஷ்பேக்குன்னு தெரில, பார்க்கலாம். அதுக்கடுத்து ஹீரோயின் வந்து அவங்கள பார்த்து ரொம்ப பயப்படுறாங்கல்ல, பயப்படாத அப்படின்னு அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் உன்னை உண்மையாக தாம்மா விரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஹீரோயின் வந்து நான் ஹீரோ தான் விரும்புகிறேன் அப்படின்னு லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு இவனுக்கு செம்மையாக கண்டிடுது. நீ அவனெல்லாம் விரும்பக்கூடாது, நீ என்னை மட்டும் தான் விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் கத்திட்டு இருக்கானா. அந்த டைமில் நம்ம ஹீரோ வராமல் இருந்தால் எப்படி, எல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டு அவனை அடிச்சுட்டு அதுக்கடுத்து ஹீரோயின்ட்டு வந்துட்டு உனக்கு ஒன்றுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது டாக்டர் வந்து ஹீரோவை பார்த்து கன்னை வச்சு சுட போகும்போது அவங்க தள்ளி விட்டுறாங்க அந்த சைடு. ஆனால் கரெக்டாக அவன் போய் அங்கேயே சுட்டுடுறான். அதுக்கடுத்து டாக்டர் வந்து சுட்ட பிறகு அவங்களும் மயங்கிடுறாங்க. அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் தான் பார்க்குறாங்க. எங்கே ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்த ஒன்றுமே ஹீரோயின் தான் கேட்குறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, நான் அந்த பொண்ணை கடத்தி வச்சுருக்கேன், அந்த பொண்ணை சாக்கடிக்கூடாதுன்னா நீ வந்து இவளை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. சரிப்பா நீங்கள் அவளை விட்டுருங்க, நான் வேணா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாளைக்கே சொன்னாலும் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இந்த வில்லியை தான் காட்டுறாங்க. அதாவது ஹீரோ மேரேஜ் பண்ணிக்க போகிறவ அவள் டேரெக்டாக வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் வந்துட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா கனவாக கண்டுட்டு இருக்கான் உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பான்னு, அவன் கண்டிப்பாக என்ன கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு எனக்கும் அவனுக்கு கல்யாணம் அப்படின்னு இவங்க வாட்டுக்கு ரொம்பவே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் ரொம்பவே அழுக வருது. அவன் உங்களையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அவன் என்ன தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஹீரோ வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டாங்களாட்டுங்குது. அதனால் வந்துட்டு ஹீரோயின்கிட்ட நீ ஒன்றும் பயப்படாத, நான் அவனை எப்படியாச்சும் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவனே தான் லவ் பண்ணுறேன், நீ பயப்படாத, நம்ம எங்கேயாச்சும் போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த மேரேஜ்க்கு போயிடுறாங்க. அவன் ஏதோ பிளான் பண்ணியிருப்பான்னாட்டுங்குது. ஹீரோக்கு என்ன பிளான்னா, அங்கே எல்லாருமே ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க தானே, அதில் மயக்க மருந்து கலந்துட்டு எல்லாரையுமே மயக்கம் அடைய வச்சுட்டு ஹீரோயின் வாட்டு கூட்டிகிட்டு போகணுன்றது தான் இவங்க பிளானு. ஆனால் அங்கே வந்து பார்த்தா யாரையுமே காணோம். அதாவது அவங்க அப்பா, அதுக்கடுத்து மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணையும் காணோம். அதனால் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தேடிட்டு இருக்காங்களா. அப்போ தான் அவங்க காட்டுறாங்க எங்கே போயிருப்பாங்கன்னா, டாக்டர் வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு மேலே கன் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா ஹீரோயினை காப்பாற்றணுன்றதுனால தான், தப்பான எண்ணம்லாம் அவனுக்கு இல்லை. அதனால நீங்கள் ஃபஸ்ட் அவளை விடுங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, நீ ஃபோனில் அவளை விடுறா, இல்லைனா இவளை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அதனால அவனுக்கும் கடுப்பாயிடுச்சு, நான் இவனை சுட்டுருவோம் முதல்ல, நீங்கள் முதல்ல அவளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாங்க. நீங்கள் பொம்மையை வச்சு விளையாண்டுட்ருக்கீங்க, ஹீரோயின்ப்பா, அவளை நீங்கள் எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்கிறான், அவளும் நானும் பாசம் கிடைக்காம சின்ன பிள்ளைலேருந்து நிறைய விஷயத்தில் ஏங்கியிருக்கோம், அதனால கண்டிப்பாக ஹீரோ வந்து ஹீரோயின் கரெக்ட் பேராக இருக்க முடியாது, டாக்டர் ஹீரோயின் மட்டும் தான் கரெக்ட் பேராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோ அப்பாவுக்கு செமையாக கடுப்பாயிடுது. அவங்க வந்து துப்பாக்கி வச்சு சுட்டுறாங்க. அதாவது டாக்டர் எவ்வளவோ ஹீரோயின் கிட்ட வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதனால் வர முடியல. ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டாக்டர் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க அவங்ககிட்ட போகணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களால போகவே முடியலை. ஹீரோடைய அப்பா வாட்டுக்கு அவன் டாக்டர் கையை பிடிச்சி நல்லா மெரிச்சிட்டு அந்த சைடு தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, அவங்க உங்களுடைய 2வது பையன், அது கூட அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னுடைய பையனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களும். அது என்ன நடந்துச்சுன்னா, இவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து விரும்பி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு மூலமாக வந்தவங்க தான் இவங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்லாம் இவங்களுக்கு தெரியாது. பிள்ளையும் கொண்டுட்டு இந்த அப்பாங்க ரொம்ப இப்போ தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, என் பிள்ளைய நானே என் கையால் சாவடிச்சிட்டேனே, இப்போ எனக்கு கொல்லி போடுறது யாரடா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஹீரோயினும் நான் வந்து இவளை கூட்டிகிட்டு போய் நான் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், நீங்கள் எங்களை வந்து எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாட்டுக்கு போயிடுறாங்க. இவங்கனால என்ன பண்ண முடியும், தான் பிள்ளையை தான் கையால் கொன்னுட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஹீரோவுடைய அப்பாவும் சொல்லி தான் அனுப்பிச்சு விடுறாங்க. "நீ எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடுடாப்பா என்னைய பார்க்கறதுக்கு" அப்படின்னு சொல்லுறாங்க. இதெல்லாம் கண்டுக்காம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு ரொம்ப க்யூட்டா தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. அதாவது எல்லாமே முடிஞ்சாலும் மேரேஜ்னு ஒன்று இருக்குது தானே, அதுக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும்ல. அதுக்காக ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு டெடி பியர் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. இந்தா இதில் உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் அதில் பார்த்தா ஒரு செயினில் கோர்த்து விட்டு ஒரு ரிங்கை கொடுத்துருக்காங்க. அதை போய் எடுத்துக்கிட்டு, "நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? நான் உன்னைய சிஸ்டராக பார்க்கல, நான் உன்னைய வேறு மாதிரி பார்க்குறேன். அந்த ஃபீல் உனக்கே தெரியும் தானே" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றத விட இது ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமாவை பற்றி எங்கிட்ட கேட்குறீங்கன்னா ரொம்ப க்யூட் லவ் ஸ்டோரியாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டிலலாம் நடந்துச்சு அவ்வளோதான். அம்மா என்ன பண்ணுவாங்க, தொடப்பு அதை தூக்கிட்டு வந்து தான் நிற்பாங்க. எனக்கு இதில் ரொம்பவே சோகமான ஒரு கேரக்டர் ரோல் எதுனா, அதாவது அந்த டாக்டர் ரோல். அவன் பாவம் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கான். ஹீரோயினும் உண்மையாக ட்ரூவாக தான் லவ் பண்ணியிருக்கான். ட்ரூ லவ்வில் வந்து ஹாப்பி மெமரிஸ் எவ்வளோ நம்ம நினைக்க சந்தோஷத்தை கொடுக்குதோ, அதை விட சேட் மெமரிஸ் நம்ம வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. இதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கும் இந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க ரீசெண்ட் டேஸாக. அப்போ வந்து நான் ரொம்பவே பெயின்ஃபுல்லாக தான் ஃபீல் பண்ணேன். அதுதான் நான் சொல்லியிருந்தேன். லவ் இஸ் நாட் பியூட்டிஃபுல் பட் ட்ரூ லவ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனா எதுவுமே பண்ண வேணாம். நான் கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.